விஜயகாந்த் தமிழ் சினிமாலையும் அரசியல் களத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். நெடிய பயணம் அது. நடிகர் கட்சி தலைவர், நடிகர் சங்க தலைவர் போன்ற பல முகங்கள் இவருக்கு இருந்திருக்கு. ஆச்சரியமா எல்லாராலையும் எப்பவுமே அணுகக்கூடிய, யார் நினைச்சாலும் போய் பார்க்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு மனுஷனா இவர் இருந்திருக்காரு. சினிமாவுக்கு வந்ததெல்லாம் அவர் திட்டமிட்டு வந்ததில்லை. அப்பாவுக்கு அடங்கிய பிள்ளையா ரைஸ் மில்ல மட்டுமே கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. மீதம் இருந்த நேரமெல்லாம் நண்பர் மன்சூரோட பட விநியோக அலுவலகத்துல ஏதாவது பேசிட்டு இருப்பாராமா. அங்கதான் கிளம்பி இருக்கு அவருக்கு அந்த சினிமா ஆசை. கட்டுக்கோப்பான அந்த உடம்பு, கண்ணு வரைக்கும் சரீர அந்த அடர்த்தியான முடி, எம்ஜிஆரோட எங்க வீட்டு பிள்ளையை 70 தடவைக்கும் மேல பார்த்து அதன் மூலமா வந்த ஆர்வம் பக்கத்துல இருக்க நண்பர்களும் தூண்டிக்கிட்டே இருக்க ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம நேரா போயிட்டு தன்னோட நண்பரான மன்சூர் கிட்ட வாய்ப்பு கேட்டிருக்காரு விஜயராஜ் என்கிற நம்மளோட விஜயகாந்த். எஸ், நம்மளோட கேப்டன் விஜயகாந்தோட உண்மையான பேர் விஜயராஜ் தான். சினிமாவுக்கு வந்ததுனால ரஜினிகாந்த் அந்த பேரோட மேட்ச் பண்ற மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படின்றதுக்காக விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்திக்கிட்டாராமா. சென்னைக்கு வந்த மன்சூர் ஏஎம் காஜா கிட்ட விஜயகாந்த் அறிமுகப்படுத்தி வந்த திரைப்படம் தான் இனிக்கும் இளமை. எதிர்மறை கதாநாயகனாக தோன்றி கதாநாயகனாக வெற்றி கொடி கட்டியதெல்லாம் வரலாறு அப்படின்னே சொல்லலாம். முதல் பட வாய்ப்புக்கு பிறகு அடுத்தடுத்த வாய்ப்பெல்லாம் அப்படியே வந்து குவிஞ்சில்ல அவருக்கு. நண்பன் இப்ராஹிமோட சேர்ந்து பல பட கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி வாய்ப்பு வராம அவரோட அந்த பயணம் அலைச்சல் நீண்டுகிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா வாய்ப்புகள் கிடைக்க தூரத்து இடி முழக்கம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் அவர் நடிக்கிறாரு. அதன் மூலமா தான் மக்களோட பார்வை அவர் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. படம் நடிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்திலேருந்தே ஆக்ஷன் காட்சிகள் மேல அவருக்கு ஒரு தனி ஆர்வம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குமாமா. அழகா செவப்பா சாக்லேட் பாய் இமேஜ்ல ஹீரோக்கள்லாம் அப்படி வளம் வந்துட்டு இருக்கும்போது கருப்பா நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஹீரோவா வந்து சேர்ந்தார் நம்ம விஜயகாந்த். எம்ஜிஆர் ரஜினிக்கு அப்புறமா மக்களோட பிரச்சனைகளை படங்கள்ல அதிகமா எடுத்து வச்சு பேசினதுல விஜயகாந்த் அவர்களோட பங்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அதனாலேயே அவரை சுத்தியும் ஏகப்பட்ட அரசியல் பேச்சுகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவர் எப்படியாவது அரசியலுக்குள்ள எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்றதுக்கான ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்துச்சு. நண்பன் இப்ராஹிம பேசிக்கா வச்சு ராவுத்தர் பிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா படங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அவருடைய சொந்த தயாரிப்பு நிறுவனம் அப்படின்றதுனால அவருடைய திரைப்படங்கள்ல அவர் நினைச்ச மக்கள் பிரச்சனைகளை, அரசியலை எந்தவித சமரசமும் இல்லாம பேசி அவரால் படங்கள் கொடுக்க முடிஞ்சது. இதனாலேயே திரையுலகத்துல கேப்டன் அவர்களுடைய கொடி நாளுக்கு நாள் உயர பறக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில இருந்தே கலைஞர் கருணாநிதியோட பாசத்துக்கு உட்பட்ட தம்பியா பழகி தங்கப்பேனா பரிசளிக்கிற அளவுக்கு அன்பு காட்டியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவர் ஆட்சிக்கே பிற்பாடு கண்டனம் எழுப்பி புறப்பட்டதெல்லாம் வேற ஒரு வரலாறு. ஆட்சியில இருக்கிறவங்க அப்பப்போ கொடுத்த அந்த மறைமுக சங்கடங்கள் எல்லாம் பார்த்து பயப்படாம நியாயம் எது அப்படின்னு தோணுதோ அதை தயக்கமின்றி வெளிப்படுத்தினவர், பேசினவர் அப்படின்னு சொல்லணும். ஜெயலலிதாவை எச்சரிக்கை செய்யும் விதமாக சைகை காட்டிய போது ஊரே அதிர்ந்துச்சு. எப்பா, ஜெயலலிதா அவர்கள் அதுவும் சிஎம்மா இருக்கும்போது சட்டமன்றத்தில் வச்சு ஒருத்தர் இந்த மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னு யோசிக்க வச்சவர். கூட்டணி விவகாரத்துல கராரா இருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவராகவும் பலரோட மனசுல இடம் பிடிச்சாரு. அஞ்சா நெஞ்சன் அப்படின்னு குறுகிய காலத்துல அரசியல்ல புகுந்து 10% அதிகமான வாக்குகளை தக்க வச்சதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவர் ஆளாளுக்கு கூட்டணியில் இருக்க பார்த்ததெல்லாம் அப்போதைக்கு தலைப்பு செய்தியா வந்துட்டு இருந்துச்சு. ஆளும் கட்சியோட அனுசரிச்சு போகாம வழக்கம் போல வேகம் காட்டியதுனாலதான் ஜெயலலிதாவுடனான அந்த கூட்டணி உடைஞ்சது. அவருடைய எம்எல்ஏக்களை இழுத்ததுல இன்னும் பலம் குறைஞ்சிட்டாரு. ஆனாலும் ஜெயலலிதா அவர்களோட அந்த அரசை எதிர்த்து நின்றதுல அவரே முதல் வரிசையில இருந்தாரு. ஓட்டு கேட்கறதுக்காக ஊர் ஊரா தெரு தெருவா போயிட்டு அவர் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் அந்த சந்திப்புல நிஜமான சமூக நேசமும் ஜனத்திரள் பாசமும் அப்படியே கண்கூடா தெரிஞ்சது எல்லாருக்குமே. விவசாய தோழர்களோட புழுதி புயலாக வயல் காடுகள்ல வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவர் இறங்கியதுல கொஞ்சம் கூட பாசாங்கே தெரியல. எங்கேயுமே கேமராவை தேடி அவர் அலையல. யார் தன்னை போட்டோ பிடிக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, இதெல்லாம் வெளில வரணும், விளம்பரம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த வேலையும் எப்பவும் பண்ணதே இல்லை. பெரிய படிப்பு, பள்ளீர் அழகு, மேதாவியான பேச்சு திறமை இப்படி எதுவுமே இல்லாத விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியலோட திசையை நிர்ணயிக்கும் ஒரு சக்தியா எப்படி வளர்ந்து வந்தாரு. வெள்ளைக்காலரோட ஏசி ரூம் அரசியல்ல நடத்தாம வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வீதியில இறங்கி போராடுற அந்த குணம் தான் ஒரே ஒரு காரணம். எளிமையான வெளிப்படையான மனசும் திறந்த பேச்சும் அவரோட அடிப்படை வெற்றிக்கான அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம். திரையுலகத்துல மட்டும் இல்ல, வெளியுலகத்திலுமே கூட விஜயகாந்த் அவர்களால் வாழ்ந்தவர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனாலதான் அந்த மனுஷனை பத்தி நீங்க எங்க பேசினீங்கனாலும் எல்லாரோட வாயிலிருந்தும் வர முதல் வார்த்தை நல்ல மனுஷங்க. அவர் மட்டும் இப்ப நல்லா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் தமிழக அரசியல்ல அவர் தாங்க இருந்திருப்பார் மெயினா அப்படின்ற வார்த்தையை நீங்க ஆல்மோஸ்ட் எல்லார் வாயிலிருந்துமே கேட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வாழ்ந்த ஒரு மனுஷன் அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை பார்க்கும்போது அவ்வளவுதாங்க கேப்டன் என்னங்க இப்படி ஆயிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் தீரியெல்லாம் வரமாட்டார் அப்படின்றது நம்ம மனசுக்கு புரிஞ்சாலும் சரியாகி எந்திரிச்சு வந்துட மாட்டாரா, மறுபடியும் அந்த கம்பீரமான பேச்சு, அந்த கம்பீரமான நட, அந்த சிரிப்பு இதெல்லாம் பாத்திர மாட்டோமா அப்படின்றது தான் அவரோட கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்ல, இங்கேருந்து பாக்குற ஒவ்வொரு ரசிகனோட மனசுல இருந்த ஏக்கமா இருந்துச்சு. பட் நம்ம எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லணும். இங்கே இல்ல, தமிழ் திரையுலகத்துல இருக்கிற நடிகர் நடிகைகள் கூட நிறைய பேர் கேப்டனை பத்தி பேசணும் அவ்வளவு சொல்லுவாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல தனக்கு இணையா ஒவ்வொருத்தருக்குமே சாப்பாடு போட்டு அழகு பார்த்த ஒரு மனுஷன். லிவிங்ஸ்டன்லேருந்து எம்எஸ் பாஸ்கர்லேருந்து அவங்க எல்லாருமே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே கேப்டன் அவர்கள் தான். எம்எஸ் பாஸ்கர் அவர்கள்லாம் நடிகர் சங்கத்தில் போய் சேரணும் அப்படின்னு வாய்ப்பு கேட்கும்போது நடிகர் சங்கத்தில் சேர்றதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்காமா. அவர்கிட்ட அந்த அமௌண்ட் இல்லாம கேப்டன் என்கிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லப்பா, அதுக்கு வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் உள்ள சேர்த்துக்க முடியும், இல்லைன்னா எப்படிப்பா ரூல்ஸை பிரேக் பண்ணி உன்னை சேர்க்க முடியும், உள்ள தப்பாயிடுமே அப்படின்னு சொன்னவர் கொஞ்ச நேரத்தில் எம்எஸ் பாஸ்கர் அங்கேயே நிக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து வந்து யோ சரியா கையில என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு சேர்ந்துக்கோ பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொன்னாராமா. அன்னைக்கு அவர் பண்ண அந்த ஹெல்ப்னால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்.எஸ். பாஸ்கர் தான் பேசுற ஒவ்வொரு இன்டர்வியூல அதை மென்ஷன் பண்ணி விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பாரு. தமிழ் சினிமால கடைநிலை ஊழியர்கள்லேருந்து இன்னைக்கு பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் இல்ல பெரிய டைரக்டர்ஸ், நடிகர், நடிகைகள் யாரா இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் கூட பழகி இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நல்ல மாதிரியா பேசாம அவங்கள அவ்வளவு எளிமையா கடந்து வந்துடவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தன்னோட நற்குணங்களால ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விஜயகாந்த் ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்துட்டு இருந்த காலம் அது. அவரோட திரைப்படங்கள் ஒவ்வொன்றுமே வெளில ரிலீஸ் ஆகும்போது திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இருக்கார்ல, தன்னுடைய மகனான விஜய் அவர்களை வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறாரு. 1-2 திரைப்படங்கள் பண்ணி பாக்குறாங்க அவரை ஹீரோவா வச்சு. ஆனா எதுவுமே பெருசா எடுபடல. எஸ்.ஏ. அவர்கள் வந்து விஜயகாந்துக்கு சட்டம் ஒரு இருட்டரை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்காரு. அந்த நன்றி விஜயகாந்த் அவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதை நிறைய இடங்கள்ல சொல்லியும் இருக்காரு. அதுக்கப்புறம் எஸ்.ஏ. போயிட்டு விஜயகாந்த் அவர்கள் கிட்ட என்னோட பையனை எப்படியாவது ஹீரோவா மேல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட திரைப்படத்துல ஒரு சின்ன ரோல் மாதிரி ஏதாவது கொடுத்து உங்க 2 பேரும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணா கண்டிப்பா அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரீச்சா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளவு பெரிய நடிகர் ஒரு சாதாரண வளர்ந்து வர நடிகரை தன்னோட திரைப்படத்துல ஈக்குவலா நடிக்க ஸ்பேஸ் கொடுக்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பட் விஜயகாந்த் எஸ்.ஏ. கிட்ட இருந்த அந்த நன்றிக்காக ஒத்துக்கிட்டாரு. அந்த திரைப்படம் தான் செந்தூரபாண்டி. அந்த திரைப்படத்துல விஜயகாந்த் அவர்களுக்கு தம்பியா விஜய் நடிச்சிருப்பாரு. சோ அவருக்கு ஃபைட்லாம் கூட வச்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய நடிகர் திரைப்படத்துல எப்படி விஜய்க்கு வந்து அந்த டைம்ல அப்படி ஃபைட்லாம் வச்சு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் ஆச்சரியம் தான். கேப்டனுக்கு தம்பியா அப்படி ஒரு திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தளபதி விஜய் மேல மக்களோட பார்வை திரும்ப ஆரம்பிச்சது. இப்படி ஒரு நடிகர் இருக்காருன்னு கிட்டத்தட்ட தளபதி விஜய்க்கு வாழ்க்கை கொடுத்தவர் சினிமால அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்களை சொல்லலாம். அந்த நன்றி எப்போதுமே தளபதி விஜய்க்கு இருக்கும். அதனால தான் எங்க பேசினாலும் கேப்டன் விஜயகாந்த் விட்டு கொடுக்காம அண்ணா அண்ணான்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. ரீசெண்டா கூட லியோ படத்தோட சக்சஸ் மீட்ல கூட பேசும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமலஹாசன் இவர்கள் பேர்லாம் சொல்றதுக்கு முன்னாடி புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு அவர் பேரை மென்ஷன் பண்ணுவார். அந்த அளவுக்கு அந்த நன்றி இன்னும் தளபதி விஜயோட மனசுல இருக்கு. கண்டிப்பா அரசியல்ல ஏதாவது ஒன்று பெருசா பண்ணிடுவாரு. சினிமாலேயே அவ்வளவு பண்ணிருக்காரு, நிஜத்துல அவ்வளவு நல்ல மனுஷன், அரசியல் எதுவும் பண்ணாமலா போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. தேர்தலில் கூட்டணி கணக்கு தப்பா போகவும் அந்த தோல்வியிலேருந்து எப்படியாவது மீண்டணும் அப்படின்றதுக்காக ஓயாம உழைச்சுக்கிட்டே இருந்தார் விஜயகாந்த். அப்படி உழைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் நோயோட தீவிரமான பிடியில் அவர் சிக்கிட்டாரு. அப்போதே அதை தீவிரமா கண்காணிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்றைய நிலைமையை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. துபாய், சிங்கப்பூர் மாதிரியான பல வெளிநாடுகளுக்கு அவங்களோட குடும்பத்தார் அவரை கூட்டு போயிட்டு சிகிச்சை கொடுத்தாங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே அவரோட அந்த நோயை ஜஸ்ட் மட்டுப்படுத்தி மட்டுமே தான் வச்சிருக்கு. முதுகுத்தண்டு கம்ப்ளீட்டா வலு இழந்துருச்சு. அதனால மனுஷனால நிற்கவோ தொடர்ந்து பிடிமானம் இல்லாம அவரால் உட்காரவும் முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. முதல்ல திரையுலகத்துல, அதுக்கப்புறம் அரசியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த இடைவிடாத உழைப்பு, அவருடைய உடம்பு அந்த மாதிரி ஆனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் எம்ஜிஆருக்கு அடுத்து திரையுலகத்துல ஒரு மிகப்பெரிய இடத்தை மக்கள் மனசுல அவர் பெற்றிருந்தாரு. நடிகர் சங்கத்துக்கு எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்காங்க, எவ்வளவோ தலைவர்கள் அந்த நடிகர் சங்கத்தை நடத்தியிருக்காங்க. பட் அந்த நடிகர் சங்கத்தோட கடனை அடைச்சு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா கொண்டு வந்து நிறுத்தினதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இனி அவர்கள் மட்டுமே தான் அப்படின்றத நடிகர் சங்கம் எந்த காலத்திலுமே மறக்காது. அது அவர் அங்க தலைமையில இருக்கும்போது தான் பண்ண முடிஞ்சது. அத்தனை திரைக்கலைஞர்களையும் மலேசியா வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு அங்க கலை விழா நடத்தி அதுல சேர்ந்த பெருந்தொகையை கொண்டு வந்து எந்தவித சச்சரவுமே இல்லாம கடனை அடைச்சதெல்லாம் இமாலய சாதனை அப்படின்னு சொல்லலாம். அரசியல்ல அவருக்கு எதிரிகள் இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் கூட அவரோட அந்த ஈகை குணத்தையும் நல்ல மனசையும் குறை சொல்ல முடிஞ்சதே கிடையாது எங்கேயுமே. அவரை மாதிரி இறங்கி வந்து மக்களை அணைச்சிக்கிட்டவங்க இங்க வேற எந்த நடிகரும் கிடையாது, வேற எந்த அரசியல்வாதியும் கிடையாது. திரைக்குறைகளை தாண்டி விஜயகாந்த் மனிதம் நிறைஞ்ச ஒரு மனிதரா தான் இந்த உலகத்துல இருந்திருக்காரு. ஒரு மேடையில பேசும்போது என்னையா பணம், என்னையா காசு, என்னத்தையா அதுக்காக அலைஞ்சிட்டு கிடக்குறீங்க, செத்தா உங்க அருணா கயிறு கூட அறுத்துட்டு தானையா புதைக்க போறாங்க. எல்லாரும் வந்து என்கிட்ட கேட்குறாங்க சினிமாவில் சம்பாதிச்சதெல்லாம் அரசியலில் விட்டுட்டு இருக்காருன்னு. ஏன் மக்கள் கொடுத்த பணம்யா, நான் அதை அவங்களுக்காக தானே செலவு பண்ண முடியும். அதை வச்சுட்டு நான் வேற என்ன பண்ண போறேன்? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட போறேன்? நான் இந்த எனக்காக இவ்வளோ மக்கள் கூடி நிற்கிறீங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து ஒரு வேளை சாப்பாடு கேட்டனா போட மாட்டீங்களா? நானும் என்னோட பொண்டாட்டி இறந்தா ஒரு 6 அடி நிலம் எங்களுக்காக கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. மக்களுக்காக எந்த நேரத்திலும் யோசிச்ச, சுயநலம் இல்லாத, எப்போதுமே எல்லார் மேலேயும் பாசமா உதவி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மனசு தான் விஜயகாந்த் அவர்கள். அதனாலதான் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள்னு பாரபட்சம் பார்க்காம ட்விட்டர், ஃபேஸ்புக் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களோட போட்டோ, வீடியோ மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாரோட மனசுலையும் நிறைஞ்சிருக்காரு கேப்டன். நல்ல மனுஷங்களை என்னைக்குமே கடவுள் ரொம்ப நாளைக்குலாம் வாழ விட மாட்டாரு, இந்த உலகத்துல ரொம்ப நாளைக்குலாம் இருக்க விட மாட்டாரு அப்படின்றது ஊர் சைட்ல பொதுவாக சொல்ற ஒரு விஷயம். அது இந்த மாதிரியான மனுஷங்களை எடுக்கும் போது தான் புரிய ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இந்த மாதிரி மக்களை பத்தி யோசிக்கிற, மக்களுக்காக இறங்கி வேலை செய்யற, ஏதாவது ஒண்ணுன்னா இறங்கி வந்து உடனே உதவி செய்யற ஒரு மனுஷன் நம்ம திரும்ப பார்ப்போமா அப்படின்றது தெரியல. அதனாலதான் அவர் அவ்வளோ சீரியஸா இருந்தபோது கூட எல்லாருமே வந்து எப்படியாவது மீண்டு வந்துடுங்க கேப்டன், நாங்கள் உங்களை பழைய மாதிரி பார்க்கணும் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ போராடிட்டு ஏங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அவர் காதில் கேட்கவே இல்லையா என்னன்னு தெரியல. நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு. கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தலைவன் அவரை போட்டு மீம்ஸ், ட்ரால்ஸ்ன்னு வச்சு செஞ்சு அவரை வேற மாதிரி மெட்டீரியலாக மாற்றி விட்டு இன்னைக்கு அவர் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், இன்னைக்கு அவர் இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை இன்னொரு தடவை அழுத்தம் திருத்தமாக கேப்டன் அவர்கள் நிரூபிச்சுட்டு போயிருக்காரு. சினிமா அரசியல்னு ஓய்வே இல்லாமல் ஓடி ஓடி உடைச்சுக்கிட்டே இருந்த ஒரு மனுஷன் இப்பயாவது அவரோட உடம்பும் மனசும் ஓய்வு எடுக்கட்டும்.
அவரோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போய் சேரட்டும், அமைதி அடையட்டும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அப்படி தான் வாழ்ந்துருக்காரு அந்த மனுஷன். இன்னைக்கு நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க எல்லா இடத்துலையும். ஸோ சந்தேகமே வேணாம், அவரோட ஆன்மா கண்டிப்பாக போய் சொர்க்கத்தில் தான் நல்லபடியாக சேரும். அவருடைய அந்த இறப்புக்கு நம்மளோட டோசை யூடியூப் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.